ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குபேரர் கோயிலுக்கு போய்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையார்பட்டிக்கும் குன்றக்குடிக்கும் சென்டரில் இருக்குது குபேரர் கோயில். காட்டுக்குள்ளே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அழகான இடம், ஒரு அமைதியான இடம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ தண்ணின்னு, குளம்லாம் நிறைஞ்சிருக்கு. அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இயற்கைக்கு ஈடு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குபேரர் கோயிலோட இது போகிற வழியில் தான் மேலே உங்களுக்கு காட்டிட்டு வரேன். குபேரர் சிலை மேலே இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்காருன்னு பாருங்கள். இது என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குபேரர் கோயிலுக்கு. சூப்பரான ஒரு இடம், ஒரு அழகான இடம், ரொம்ப இயற்கையான ஒரு இடம், அமைதியான இடம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். வாங்க, அங்கே உள்ளவே நிறைய கடைகள்லாம் இருக்குது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இது போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குபேரர் கோயிலுக்கு போகிற வழி மண் ரோடு தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குபேரர் கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் குபேரர் கோயில். பக்கத்துலேயே அனிமல் பார்க் இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். அங்கே டிக்கெட்டு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அங்கே மீன்லாம் வளர்க்குறாங்க. முன்னாடியே மீன் வளர்க்குறாங்க, ஒயிட் கலர் மீன். அந்த மீன் தொட்டிக்குள்ள நிறைய பேர் காயின்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீன் தொட்டிலே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரைட் சைடில் பிள்ளையார் இருந்தாங்க. மேலே தான் குபேரர் இருக்கார். உங்களுக்கு காட்டுறேன் இதில். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு இடம். அந்த சேவலோட சிலை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். மீன் தொட்டி மேலே இருந்துச்சு. இதுதான் குபேரர். இப்போ குபேரரை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இருக்கார் குபேரர். லட்சுமி குபேரர்